வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். எங்கள் ஏஜில் நாங்கள் படித்த ஸ்கூல்லலாம் பேசிக்காக பார்த்தா எங்களை ஒரு வேலைக்கு போகிறதுக்கு தான் தயார் பண்ணாங்களே தவிர ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், அதுக்கான மைண்ட் செட் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி தயார் பண்ணல. நீங்கள் நான் படித்து நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், நல்ல சேலரி கிடைக்கும். இப்படி தான் எங்களோட ஓவரால் கோச்சிங்கே இருந்தது ஆக்சுவலாக. அதில் பிஸ்னஸ் யாராவது அவங்க ஃபேமிலியில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக யாரும் எந்த பிஸ்னஸும் பண்ணலை. இந்த மைண்ட் செட் ஸ்கூல்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது சரியா? அதுலேருந்து எப்படி வெளியே வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூலில் அந்த மைண்ட் செட்லாம் கொடுக்கல. நான் இருந்த ஸ்கூலிங் சிஸ்டம், நீ இருந்த ஸ்கூலிங் சிஸ்டம், இன்றைக்கி 98% இருக்கிற ஸ்கூலிங் சிஸ்டம் என்னென்னா, ஒரு புக்கை அவன் கையில் கொடுப்பான், நோட்ஸ் கொடுப்பான், அந்த நோட்ஸை கொடுத்து நீ வாந்தி எடுக்கணும். வாந்தி எடுத்துகிட்டு அடுத்த நாளைக்கு அந்த நோட்ஸை மறந்துடலாம். இதை நான் எவ்வளோ வாட்டி டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருப்பான், நியூட்டன்னா யாருன்னு தெரியாது. ஃபிலாசபி படித்தவனுக்கு ராதாகிருஷ்ணன் தெரியாது. நீ என்ன இதெல்லாம் நியூட்டன் எல்லாம் ஃபிசிக்ஸே படிக்க முடியாது. இந்தியன் ஃபிலாசபி படிக்கிறச்ச நீ ராதாகிருஷ்ணன்லாம் படிக்க முடியாது. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஷேக்ஸ்பியர் எல்லாம் நீ படிக்கவே முடியாது. தமிழ் பொயிட்ரி படிக்கிறேன்னா பாரதி இல்லாமல் நீ தமிழ் பொயிட்ரியே படிக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் இப்போ தெரியாமே இந்த டிகிரி வாங்கினோன்னு நீ பார்த்துருப்ப. உண்மைதான் சார். ஏன்னா உன் ஸ்கூலிங் சிஸ்டம் என்ன செக் பண்ணுதுன்னா உன் மெமரி எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தான். அது சரியா சார்? அது சரியாக தப்புன்னா நான் கேட்கல. உன் மெமரி பவரை டெஸ்ட் பண்ணி தான் ஹவு ஃபாஸ்ட் அண்ட் ஹவு அக்யூரேட்லி கேன் யூ ரீகால் சம்திங். அவ்வளோதான் அந்த டெஸ்ட்டு. There is no test whether you have understood something. உனக்கு புரிஞ்சிருக்கிறா, உன்னால் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற டெஸ்ட்டே கிடையாது. ஓகே. ஸோ இந்த மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? அதாவது ப்ரிப்பேர் பண்ணுறதே சம்பளத்துக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. ஹியூமன் பீயிங் லுக்ஸ் ஃபார் சேஃப்டி. ஒன்றா நான்லாம் ப்ரிப்பேர், நீயாக தான் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். If you are always looking for safety, you will never take a chance. You will never get into business. அப்பா எனக்கு இவ்வளோ சம்பளம் வருது, எனக்கு இவ்வளோ தான் செலவாகுது, இதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீ நினச்சேன்னா why will you go look for a job? Why will you do business? அந்த மைண்ட் செட் ஸ்கூல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதோ அப்படின்ற ஒரு விஷயம். நான் ஸ்கூல்லலாம் எங்க இருந்து அப்போ அது தொடங்கும்? உங்கள் அம்மா அப்பாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா எல்கேஜி அழைச்சியே நீ நீ என்ன பண்ணணும், உன்னை திரும்பி அப்படி நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணணும், நல்ல கம்பெனியில் வேலை செய்யணும், அப்படி தானே உன்னை டியூன் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டை நீ பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா நீ இல்லை இதுக்கு வந்திருக்க மாட்டேன். ஜேர்னலிசம், விஷுவல் கம்யூனிகேஷனே படிச்சிருக்க மாட்டேன். நான் காரில் போகிறப்போ ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறதுக்கு சேர்த்துறதுக்கு தான் போனாங்க. காரில் பல்லடம்லேருந்து கோயம்புத்தூர் போகிற 30 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே விஷுவல் கம்யூனிகேஷன் டக்குன்னு மாற்றி விட்டேன். இல்லைன்னா ஃபேஷன் டிசைன் தான். ஸோ ஒன்றை சரியாக பிரெயின் வாஷ் பண்ணல. இந்த சம்பளம் இல்லாமல் வேலை செய்யி பனியன் கம்பெனினா உனக்கு வீட்டில் வழங்கலை, தொழில் கற்றுக்க உனக்கு வழங்கலை, ஊரை விட்டு வந்து இது பண்ணிடுற திரும்ப கம்பெனி எதுக்கு ஒன்று கொண்டு விட்டாங்க? நாட் டு பி அடிமை ஃபார் லைஃப். இன்னும் அது பிஸ்னஸ் கற்றுக்கிறதுக்கு தான். சரி, அங்கே ஒரு 4 வருஷம் இருந்தால் என்ன இருக்கும்? நான் ஒரு பிஸ்னஸ் மேன், எக்ஸ்போர்ட்டராக மாறி இருப்பேன் சார். சரி, எவ்வளோ சம்பாதிச்சுன்னு இருப்பேன்? இருக்கும் சார். எவ்வளோ இருக்கும்? இப்போ இதோட ஜாஸ்தி. ஆமாம், கம்ஃபர்டபுளாக ஜாஸ்தி. இப்போது எனக்கு இங்கே சந்தேகம் என்னென்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ் இருக்குது, ஓகே. எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது நீயே பண்ணல. ஏன்னா யூ வாண்டட் தி ஈஸி ரூட். நீ இன்டர்நெட் போய்டுன்னு உனக்கு நான் நீ லிட்ரேச்சரில் ப்ரூவ் பண்ணியிருந்தேன். நீ விஷுவல் படிக்கிறச்சிய நீங்கள் வந்திருக்கவே மாட்டேன். அதாவது அப்போவே யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிருந்தான்னு சொல்கிறீங்களா? இல்லை, அப்போவே யூடியூப் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா பனியனையும் பண்ணிக்கிட்டு யூடியூபையும் பண்ணி எது சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரூட்டில் போயிருப்பார். கரெக்ட். நீ என்ன நினச்சேன்னா, நிறைய பேர் அந்த மாதிரி நினச்சாங்க டெக்னாலஜி அப்படி மாறுமா அப்படின்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி மாறி அடித்து தூக்கி எங்கேயோ போட்டுடுச்சு.
ஃபஸ்ட்டு விசிஆர் வந்தது இல்லை, ஆமாங்க சார். அதுலேயே மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வெளிநாட்டில் அமெரிக்காரெல்லாம் வித்தவுட் ஆடு பார்க்கறதுக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே. இந்த ஆடு வருத்தப்பட்டு ஃபாஸ்ட்வேர்ட் படிப்பாங்க. ஓகே. திருட்டு சிடிக்கு அகேன்ஸ்டாக, திருட்டு விசிடிக்கு அகேன்ஸ்டாக எவ்வளவோ ப்ரொட்டஸ்ட் பண்ணீங்க. டிட் இட் சேஞ்ச் இட்? இல்லை, அது வேணால் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் மாதிரியான விஷயங்கள் வந்ததுக்கப்புறம், அதுக்கு பெரிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்ததுக்கப்புறம் அது காணாமல் போயிடுச்சு. ஏன் காணாமல் போயிடுச்சு? இன்றைக்கி அது அஃபோர்டபுளாக இருக்குது, தேட்டருக்கு போக வேண்டியதில்லை. ஸோ பீப்புள் வாண்டட் டு வாட்ச் மூவிஸ் அட் ஹோம். அப்போ இது எப்படி ஆயிடுச்சுன்னா சார், திருட்டு டிவிடி அழிக்கிறதுக்குன்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சது தியேட்டரையே அழிச்சிருச்சு. பீப்புள் வாண்ட் டு கோ டு தியேட்டர். மீடியா cannot say நீ தியேட்டருக்கு போகணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து தான், பிளாக் பஸ்டர் வீடியோஸ் பண்ணுற தப்பாக பார்த்து தான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்தான். இங்கே பிளாக் பஸ்டரே வரலையே. இல்லை சார், இப்போ நான் முன்னாடி கேட்ட கேள்வி வந்து அந்த மைண்ட் செட்டு ஸ்கூலுக்கு அவங்க சொல்லி உனக்கே க்ரோத் மைண்ட் செட் பண்ணணும். நான் தான் உங்கள் அப்பா மைண்ட். எங்கள் தாத்தா ஏன் நம்ம 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹிந்து படிக்கிறாரு. அது படித்ததுனால என்ன ஒரு சேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சது? ஹாபிட்டு. ஓகே. இங்கிலீஷ், டெய்லி இங்கிலீஷு. ஸோ டெய்லி அதை படிப்போம். எக்ஸ்போஸ் டு தி வேர்ல்டு. இப்போ நான் ஒரு புக்கு எழுதியிருந்தேன், வரும் 30 லைஃப்ஸ் தட் சேஞ்ச் மை லைஃப். அதில் உனக்கு வரும்னா எதெல்லாம் படித்தேன், எந்த சுச்சுவேஷனில் எதை படித்தேன், எது என் லைஃப்பை திருப்பிட்டுன்னு. ஐ கேன் நேம் தி புக்ஸ். ஓகே. ஸோ ஜென்ரலாக ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறத தாண்டி யுவர் பேரண்ட்ஸ் வந்து தே ஹாவ் டு புஷ் யூ டு டூ ஹார்டர் திங்ஸ். மார்க் வாங்கிறது நாட் இம்பார்ட்டண்ட். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் இட்? ஆர் யூ வில்லிங் டு புஷ் த்ரூ வித் நாலேஜ்? Are you willing to take risk? Are you willing to take pain and grow? இதையும் ரிஸ்கையும் நீ சைஸ் பண்ணு. வாட் ரிஸ்க் கேன் ஐ டேக்? ஃபெயிலியர் இஸ் டேட்டா as long as it's within your tolerance limit. நான் 20,000 ஷேர் வாங்கியிருக்கலாம் அன்றைக்கி, இன்ட்டு 200. ஸோ 2 லட்சம் 4 லட்சம் இன்ட்டு 8 லட்ச ரூபா என்னால் போட்டிருக்கேன். பட் ஐ குட் நாட் அஃபோர்ட் டு லூஸ் 8 lakhs. புரியுது. ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட்ஸ் ஆன் த அதர் சைட், ஹையர் ரிஸ்க்கை வந்து ஆல்வேஸ் கீப் இனஃப் பால்ஸ் டு பிளே. பட் எதுக்குப்பா ரிஸ்க்கு? நான் பால் எடுத்து பேங்க்கில் போடுவேன், நானும் லாஸ். ஸோ யூ ஷுட் டேக் தி கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க். வாட் இஸ் இட் தட் ஒன்லி யூ கேன் ஜட்ஜ். ஐ கேன் நாட் ஜட்ஜ் ஃபார் யூ. தட் இஸ், நீங்கள் பேங்க்கில் போய் பணத்தை போடுறது வேஸ்ட்டு, மார்க்கெட்டில் ஃபுல்லாக ஒரே நாளில் போடுறதும் வேஸ்ட்டு. ஹவு டு ஜட்ஜ் இட், யூ ஹவ் டு டிசைட். ஃபைன் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.